இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்பிள் கட்ரு மிஷினும் ரன் ஆகலை. அது போக பேரிங்கும் உள்ள டேமேஜ் ஆகிருக்கு. அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. உங்களுடைய மிஷினும் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். உங்கள் மிஷினை நான் சரி பண்ணி தருவேன். நம்ம கடை எங்கே இருக்குன்னா இளையான்குடி பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. பவர் டூல் மிஷின் எந்த மிஷினாக இருந்தாலும் சரி நம்ம சரி பண்ணி கொடுப்போம். மிஷின் செக் பண்ணி பார்த்ததில் மிஷின் ரன் ஆகலை. நம்ம அதை என்னன்னு பிரித்து பார்த்துடலாம். நம்ம மிஷினை கரட்டி பார்த்ததில் உள்ள பேரிங் அடியாக இருக்குது. அது போக வயரும் ரைட்டாக கத்தாக இருக்குது. நம்ம அதை பேரிங்கை புதுசாக மாற்ற போகிறோம். அது போக வயரும் நம்ம ஜாயின் பண்ணி அடிக்க போகிறோம். பாருங்கள், உள்ளே உள்ள பிசுறு, அந்த பேரிங்கோட பிசுறு எல்லாமே உள்ளே இருக்குது. நம்ம அதை க்ளீன் பண்ணி ஆகணும். நம்ம உள்ள பிசுறு ஒரு பிசுறு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துணியை வச்சுலாம் துடைச்சிட்டு நம்ம க்ரீஸும் உள்ள புது க்ரீஸை அப்ளை பண்ணணும். அப்போ தான் மிஷின் ரன் ஆகும். நம்ம இப்போ புது பேரிங் போடுறதுக்காக நம்ம பழைய பேரிங்கை கழட்டுறோம். பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம புது பேரிங் மாட்டியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகுதா என்னென்ன ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம வயர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துடலாம். வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இதே போல் உங்களோட மிஷினும் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். உங்கள் மிஷினை நான் சரி பண்ணி தருவேன். நம்ம கடை எங்கே இருக்குன்னா இளையான்குடி பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. உங்கள் பவர் டூல் மிஷின் எந்த மிஷினாக இருந்தாலும் சரி நான் அதை சரி பண்ணி தருவேன். இதான் நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் மிஷின் சம்மந்தப்பட்ட சந்தேகமாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். உங்கள் மிஷினை நான் சரி பண்ணி தருவேன்.